பாத்தீங்களா சித்தி, கயிறு இத்து போயிருக்கு. அதனால்தான் நந்தினி கட்டின மணி கீழே அருந்து விழுந்திருக்கு. இப்ப இந்த மணியை கட்டு. கல்யாணி பாத்துக்கிட்டியா? கட்டுன ஆள் பிரச்சனை இல்ல, கயிறு தான் பிரச்சனை. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. நீ மனசுல ஒன்ன வச்சுக்கிட்ட, அதனாலதான் உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பு தப்பா தெரியுது. வா, அழாத, வந்து உட்கார். ஒண்ணும் இல்ல, உட்கார். நந்தினி, ஏய் நந்தினி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? நமக்கு ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு தான் கோவிலுக்கே வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நமக்கு பொருத்தம் இல்லையோன்னு தோணுது. இப்ப நீ அழுகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? பூஜை நடக்கும்போது எங்க அம்மா சாலையில தீ பிடிச்சிருச்சு. உன் கையும் இப்போ காயமாயிடுச்சு. அந்த மணிக்கயிறை கட்ட போனா மணி அருந்து கீழே விழுகுது. அத்தை சேலையில ஏதோ தெரியாம தீ பிடிச்சிருச்சு. நான் யோசிக்காம அதை அணைக்க போனதுல என் கையில காயம் பட்டுருச்சு. அப்புறம் மணி கீழே விழுந்தது இத்து போன கயிறால கட்டினதுனாலதான். கோவில வச்சு புடவையில தீ பிடிக்குதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் சாமிக்கு பூஜை பண்ணும்போது தீ பிடிச்சிருக்கு. அந்த 2 மணியுமே நம்ம ஒரே கடையில தான் வாங்கணும். நான் வாங்கின மணியோட கயிறு மட்டும் ஏன் இத்து போன கயிறா இருக்கணும்? நமக்கு நேரம் சரியில்லைனாலும் இல்ல நம்ம செய்யக்கூடாது எதையோ செய்ய ட்ரை பண்ணாலோ சாமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நமக்கு உணர்த்துமா அப்படின்னு யார் சொன்னா? சாமியே வந்து சொல்லுச்சா? யாரோ ஆசாமி தான் சொல்லிருக்கணும். ஜாதகத்து மேலையும் சகுனத்து மேலையும் இருக்கிற நம்பிக்கைய நம்ம காதல் மேல வை நந்தினி. எனக்கு நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருள். ஆனா நான் இப்ப பேசுறது வேற, நீ பேசுறது வேற. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். நமக்கும் சாமிக்கு என்ன முன்ஜென்ம பகையா? அவர் நம்மள பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நந்தினி. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அருள். ஆனாலும் என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வந்து. எனக்குள்ள இருக்கிற பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. உன் பயம் போகணும்னா நான் சொன்ன மாதிரி நீ ஜோசியத்தை நம்பாம நம்ம காதலை நம்பணும். ஏய், 3 பேரும் ஒரு அடி நகரக்கூடாது, அப்படியே நிக்கணும். நந்தினி, வலிக்குதா? ரொம்ப அடிபட்டுச்சா பாரு. இவ்வளவு வலியோட இத்தனை படிக்கட்டு ஏறி எப்படி போவா? ரொம்ப வலிக்குதாமா? ரொம்ப முடியலையா? ஏய், முட்டா பையல எல்லாம் உன்னாலதான்டா. தேங்காய் கொண்டு போய் காலியா உடைப்ப. அவன் என்ன வேணும்னே உடைச்சான்? அவன் தான் கால் வழுக்குனதுனால கை தவறி தெரியாம உடைச்சேன்னு சொன்னால, அப்புறம் அவனை கத்திட்டு இருக்கீங்க. நீ வாய மூடு. உடனே உன் தம்பிக்கு ஆதரவா பேசுவியே. பார்த்து உடைச்சிருக்க வேண்டாமா? இப்ப நந்தினி எப்படி இத்தனை படிக்கட்டு ஏறி போவா?
பூசாரி தான் சொன்னாருல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சாமி நினைச்சிட்டா இத்தனை படி ஏறி சாமி கும்பிட முடியாதுன்னு. சாமி அப்படிதான் நினைச்சிருக்கு போல இருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. அம்மா ஏமா அப்படி பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, கால்ல அடிபட்டுருச்சு. அப்புறம் எப்படி அவ படியேறி மேல போவா? அவ மேல போய் சாமி கும்பிட்டாதானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு பூசாரி சொன்னாரு. சரி, நாம போய் நந்தினிக்கு மருந்து வாங்கிட்டு வருவோம். நந்தினி மேல போய் சாமி கும்பிடுவா. நந்தினி கை கொடு. பாத்து பாத்து. ஐயோ டேய், வானதி, வானதி எங்க போயிட்டு இருக்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்க வானதி. எங்க போற இவ? சரி, முதல்ல நந்தினிக்கு என்னாச்சுன்னு பாப்போம். கை ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல.